திருநர், திருநம்பி, அப்புறம் ஏதோ ஜெண்டர் குயர்லாம் சொல்றீங்களே, அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அடையாளத்தில் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை வசதியாக இல்லை அந்த அடையாளத்தோடு நம்ம வாழணுன்றதை விரும்புகிறாங்க. இல்ல நாங்கலாம் வந்து ஒண்ணு ஆண்களா இருக்கிறோம் அல்லது பெண்களா இருக்கிறோம். உங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கா? வெவ்வேறு அடையாளங்கள்னு சொல்லலாம். கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி அடிப்படையில் நீங்கள் வந்து ஆண் பெண்ணாக பிறக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆண் பெண்ணுன்னு பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறத நம்ம பால்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் செக்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் ஜெண்டர்ன்றது வேறு. பிறப்பால் ஆணாக இருந்து ஆணாவே உணர்றவங்கள சிஸ் ஜெண்டர்னு சொல்லுவாங்க, இல்லை சிஸ் மேன்னு சொல்லுவாங்க. இல்லை பெண்ணாக பிறந்து பெண்ணாவே உணர்றாங்க, இல்லை பெண்ணாவே அடையாளப்படுத்திக்கிறாங்களா சிஸ் விமன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இல்லை டிரான்ஜெண்டருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. டிரான்ஜெண்டர் அப்படின்றவங்க பிறப்பால் கிடையாது. பிறப்பால் ஆண் பெண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்க. பிறப்பால் ஆண் பெண் மட்டும் இல்லை, இதில் வந்து இன்டர்செக்ஸ்னு சொல்லக்கூடிய இடைப்பாளையத்தவரும் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியாது தான், இப்போ தான் மேபி நீங்கள் கேள்விப்படலாம், இல்லை மற்றவங்களும் கேள்விப்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல்ல இன்டர்செக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு வந்தோம்ல. நம்ம ஆண் பெண் அப்படின்றத தவிர்த்து பிறக்கும்போதே அவங்க பால் அடையாளங்கள், பால் பண்புகள் அடையாளம், இல்லை பால் உறுப்புகள் அடையாளத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஆணுன்னு இல்லை பெண்ணுன்னு பிரிக்கிறாங்க. ஆமாம். அந்த பால் உறுப்புகள் சில குழந்தைங்களுக்கு முழுமையான ஆணாவோ இல்லை முழுமையான பெண்ணாவோ இல்லை இரண்டும் கலந்தும் இருக்கலாம். ஓகே. இவங்க டிரான்ஜெண்டர் கிடையாது. பிறப்பால் அவங்க வந்து இன்டர்செக்ஸு. பால் உறுப்புகள் வளர்ச்சி அடையாமலோ அல்லது இரண்டு பால் உறுப்பு உடையோ பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இன்டர்செக்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம உடல் ரீதியாக மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியுமா? அவங்களுக்கான உணர்வுகள்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு உணர்வுகள் வந்து பிறக்கும்போது அவங்கள ஒரு ஆணாவோ இல்லை பெண்ணாவோ தான் அடையாளப்படுத்துகிறாங்க. ஏன்னா மருத்துவர்களுக்கும் அதை பற்றின புரிதல் கிடையாது. மருத்துவர்களுக்கு இப்போ தான் அதை பற்றி படிக்கிறாங்க, இப்போ தான் அதை பற்றி உலகத்திலேயே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அவங்களை எப்படி அணுகிட்டு இருந்தாங்க? அவங்கள வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேர் வந்து திருநங்கைகள் சமுதாயத்தில் மாபேடி குஜிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து இப்போ ஒரு ஆண்களோ பெண்களோ திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு இன்டர்செக்ஸ் குழந்தையா முன்காலத்தில் பிறந்ததுன்னா அவங்க அதை திருநங்கை குழந்தைன்னு சொல்லிட்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலையும் இல்லை ஒரு கன்ஃபியூஸாக இருந்தாலையும் கொண்டு வந்து திருநங்கை கும்பல் கிட்ட கொடுத்துருவாங்க. ஐ மீன் திருநங்கைகள் குழு கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை. ஸோ அவங்க தான் அதை வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் தெரிய வருது, நிறைய அடையாளங்கள் புரியுதுன்னும் போது அவங்க இன்டர்செக்ஸ் குழந்தை அவங்க தான். ஸோ இவங்களில் யாராவது டிரான்ஜெண்டராக இருக்கலாம், ஆனால் இவங்க எல்லாருமே டிரான்ஜெண்டர் கிடையாது.